அண்மை செய்தி. சென்னை மற்றும் நெல்லையில் 3 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் 2 இடங்களிலும் நெல்லையிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெல்லையில் உள்ள பிரபல தனியார் சர்க்கரை ஆலையின் கார்ப்பரேட் அலுவலகம், ஆடிட்டர் வீட்டிலும் சிபிஐ சோதனை நடைபெற்று வருகிறது. எழும்பூரில் உள்ள சர்க்கரை ஆலை, கார்ப்பரேட் அலுவலகம் மற்றும் ஆடிட்டர் வீட்டிலும் இந்த சோதனை தொடர்ந்து வருகிறது. விவரங்களை கூடுதலாக தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். சென்னை, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கனிம வள முறைகேடு தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக சிபிஐ அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இது தொடர்பாக நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. தனியார் கனிம வள நிறுவனங்கள் அரசுக்கு 5000 கோடி ரூபாய் வரை இழப்பை ஏற்படுத்தியிருப்பதாக ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் சிபிஐ இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சிபிஐ இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தனியார் கனிம வளத்திற்கு நிறுவனத்திற்கு சொந்தமான கார்ப்பரேட் அலுவலகம் சென்னை எழும்பூரில் செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்தில் இன்று காலையிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல அந்த நிறுவனம் தொடர்புடைய இயக்குநர்களுடைய வீடுகளில், அலுவலகங்களிலும், அதே போல ஆடிட்டர், அந்த நிறுவனத்துடைய ஆடிட்டருடைய வீடு உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான கார்ப்பரேட் அலுவலகங்களிலும் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாக இந்த நிறுவனங்களின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நீதிமன்றம் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல தற்போது இந்த கனிமவள நிறுவனத்தின் சார்பில் அதனுடைய வழக்கறிஞர் சிவக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். சற்று நேரத்திற்கு முன்பாக சந்திக்கும் போது இந்த சிபிஐ சோதனைக்கு தாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளித்து கொண்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சோதனை முடிந்த பிறகு சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பினால் முறையாக விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைப்பு அளிக்க இருப்பதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.